ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படிங்கிற பேரில் இந்தியா பாகிஸ்தானை இன்றைக்கி காலையில் கரெக்டாக 1:05க்கு அட்டாக் பண்ணியிருக்காங்க. இந்த தாக்குதல் பாகிஸ்தானில் 9 இடங்களில் நடந்ததாக சொல்கிறாங்க. இந்த 9 இடங்களும் குறிப்பாக தீவிரவாதிகள் தங்கியிருக்கிற இடமா பார்த்து அடித்ததாக சொல்கிறாங்க. பாகிஸ்தானை பொறுத்த அளவில் இந்தியா 5 இடங்களில் மட்டும்தான் தாக்குனதாக சொல்கிறாங்க. ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நாங்கள் 9 இடங்களை தாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த தாக்குதல் அதிகாலை 1:05லேருந்து 1:30 வரைக்கும் கரெக்டாக நடைபெற்றிருக்கு. இந்த தாக்குதலில் எவ்வளோ பேர் இறந்துருக்காங்கன்னு துல்லியமான கணக்கு கிடைக்கலனாலும் கிட்டத்தட்ட 90க்கும் மேற்பட்ட தீவிரவாதிகள் அழிஞ்சதாக சொல்கிறாங்க. அத்துமீறிய எல்லை பயங்கரவாதத்துக்கு சரியான பதிலடி கொடுத்ததாக சொல்கிறாங்க. கடந்த 10 ஆண்டுகளில் பாகிஸ்தான் தீவிரவாதிகளால் கிட்டத்தட்ட 350க்கும் மேற்பட்ட இந்தியர்கள் கொல்லப்பட்ட நிலையில் இப்போ ரீசெண்டாக நடந்த பஹல்கம் தீவிரவாத தாக்குதல் மிகவும் கொடூரமானதாக இருந்தது. அதில் 26 இந்தியர்கள் கொல்லப்பட்ட நிலையில் இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படிங்கிற பேரில் இந்தியர்கள் தாக்குதல் நடத்தினாங்க. இதில் முக்கியமான தீவிரவாதிகள் உயிரிழந்திருக்காங்க. இதில் ஜெய்ஷ்-இ முகமது அப்படிங்கிற முக்கியமான தீவிரவாதியோட தலைமையகத்தை தாக்குதல் நடத்தினதில், ஜெய்ஷ்-இ முகமது அப்படிங்கிற தீவிரவாத அமைப்பின் மீது தாக்குதல் நடத்தினதில் அதோட தலைவரான மசூத் அசார் மற்றும் அவருடைய குடும்பத்தினர் 10 பேர், மேலும் அவருடைய கூட்டாளிகள் 4 பேர் உட்பட 14 பேர் உயிரிழந்ததாக அதிகாரப்பூர்வமான அமைப்பு தெரிவிக்கிறது. இந்த தாக்குதல் முடிந்து இந்திய வீரர்கள் அனைவரும் ரொம்ப பாதுகாப்பாக நாடு திரும்பினதாக சொல்கிறாங்க. பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான் இராணுவம் பதிலடி கொடுத்ததாக சொல்லப்பட்டாலும் இந்தியா இதனை முற்றிலும் மறுப்பு தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதல் பஹல்கம் தீவிரவாத தாக்குதலுக்கு சரியான பதிலடி, ஜெய்ஹிந்த், இந்தியா வாழ்க அப்படின்னு சொல்லி நம்ம இராணுவ வீரர்கள் தெரிவித்திருக்காங்க. நன்றி.